வானில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் அந்த மொளன்னு இருக்கிற சவுண்டு அடங்கின உடனே கடுகு போட்டுக்கணும். அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு 2 கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்புறம் பொரியலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அப்புறம் பூண்டு இஞ்சி நசுக்கி வச்சுக்கிறேன், அந்த விழுதை போட்டுக்கணும். அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கணும். அது கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டு குடமிளகா, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இத்தனையும் அதில் போட்டு வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடணும். இப்போ வதக்கணுமா, கொஞ்சம் நார்மலாக வதங்கினா போதும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு கொஞ்சமாக நார்மலான மிளகாய் பொடி போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மட்டன் மசாலா இல்லை கறி மசாலா எது வேணுமோ, சிக்கன் மசாலா ஏதோ ஒரு மசால் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். மட்டன் பொடியோ இல்லை கறி மசாலாவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு மூக்குக்கல்ல தேவையானது போட்டுக்கோங்க. எனக்கு தேவையானது நான் போட்டுக்கிட்டேன், உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சோன்னா வெந்துடும். சுவையான பொரியல், 5 நிமிடம் பொரியல். இது பசங்க சாப்பிடலைனாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கலராக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இத்தனையும் போட்டாக்கா இதில் பச்சை மிளகா, அப்புறம் குடமிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர் இத்தனையும் போட்டிருக்கிறேன். இது பார்க்கும்போது கலராக அழகாக இருக்கா, சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடும். அப்புறம் சுண்டல் போட்டிருக்கிறேன், மூக்குக்கல்ல. இதெல்லாம் வெந்ததும் ஒரு 5 நிமிஷம் ஆனால் வெந்துடும். வெந்த உடனே இறக்கி இதை நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாதத்தை போட்டு கிளறியும் கொடுக்கலாம், இல்லை சப்பாத்தி பரோட்டாக்கு சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடு போட்டு வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு ரசம் வச்சு ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். 5 நிமிடம் பொரியல் ரெடி.